இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பா என்னாச்சுப்பா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? விட்டா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறீங்க. இந்த வீட்டுல நீங்க நடத்தது மட்டும் தான் நடக்கணுமா? சொல்றா. இப்ப நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? தப்புடா. நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இது ஒரு சாமி காரியம்டா. ஒருத்தனுக்கு அருள் வாக்கு வந்து அவ்வளவு செய்தியை சொல்லிட்டு போயிருக்கான். அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்காம மேல மேல அந்த பிரச்சனையை பெருசாக்க பாக்குறீங்களடா. பா இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன என்னடா, வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல இந்த மாதிரி தடங்கள்லாம் வரலாமாடா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை பாத்தீங்களா? இவங்களுடைய சொத்து சொந்தம் எல்லாத்தையும் பாத்தீங்களாடா? எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க. இவங்களுக்கு முன்னாடி நாம யாரு எப்பேற்பட்ட ஆளுங்கன்ற தராதரத்தை நாம காட்ட வேண்டாமா? அதுக்கு இந்த தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்புடா. அதை பெருசா பண்ணுங்க. டேய், உன் கூட பிறந்த தம்பிக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நினைச்சு பண்ணணும்டா. இத பார்த்து இந்த ஊருக்காரங்க எல்லாம் மிரளணும். இங்க வர்றா கிருபா, எப்பவுமே பொண்ணு வீட்டுக்காரங்க மேல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும்டா. அப்படி இருந்தா தான் நம்ம பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும். புரியுதா? சரிப்பா, பண்ணிடலாம். அண்ணே செலவுன்னு. டேய், பண்ணித்தானே ஆகணும். செலவு பண்ணித்தான் ஆகணும். வந்ததுல இருந்து நம்மள அவங்க எப்படி எல்லாம் கவனிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பதிலுக்கு நாம கவனிக்க வேண்டாமாடா? ஊருக்காரங்க மொத்த பேரும் அப்படியே மிரண்டு போகணும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இல்லப்பா, இருந்தாலும் அப்பா சொல்றது சரிதான்டா, அப்படியே பண்ணிடலாம். கர்ணா, சொல்லுங்க. இவனுக்கும் இந்துக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. தாலி பிரிச்சு போகணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இந்த ஆள் இப்படிலாம் யோசிக்க மாட்டாரே. எதுக்கு இவன் மேல திடீர்னு இந்த அக்கறை காட்டுறாரு? சுகுணா, சொல்லுங்க. இந்த ஃபங்க்ஷன் ஏனோ தான் நடக்கூடாது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அதுவும் ரொம்ப கிராண்டா இருக்கும். சரிங்க. நீ ஒன்று பண்ணு, 15 பவுன்ல தாளிச்சாரு. சாப்பாடுலாம் சும்மா தடபடலாம் இருக்கும். அதுவும் எல்லா ஏற்பாடும் பெருசா இருக்கணும். இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தனும் கிருபா வீட்டோட தரம் என்னன்னு தெரியும். நம்ம வீட்டில் பிறந்த ஒருத்தருடைய ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கணும். புரியுதா? ஏதாவது குறை இருந்துச்சு? இல்லங்க, அதெல்லாம் நான் சரியா பாத்துக்கிறேங்க. இந்த பாரு, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோ. சரிங்க. அண்ணே, அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் என்ன வேலைக்காரன் வேலைக்காரன்னு சொன்னாலும் அண்ணன் எப்பவுமே என்ன இந்த வீட்டில் ஒருத்தனா தான் என்ன நினைக்கிறார். ஆமா, இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அண்ணன் அவர் கூட பிறந்த தம்பியா தான் அண்ணி என்ன நினைக்கிறாரு.
அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை நடத்துறாரு. அவர் குணமே குணம் நீ. இதெல்லாம் என்னத்த என்ன சொல்றது? இந்த வாயில மியூசிக் எல்லாம் போடுற? சிச்சுவேஷன் பழகி போச்சு. சும்மா இரு. இவன் திருந்த மாட்டான். அவங்க சுயநலத்துக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அது தெரியாம இவன் மட சாம்பிராணியா இருக்கான். காலையில பாத்துக்கலான்னு இருக்காம இப்பவே எல்லாரும் வேலையை பிரிச்சு செய்யுங்க. சரியா? சரிங்கம்மா, அப்படியே சரிங்க, செஞ்சுக்கலாம். பார்த்து. சரி, வாங்க வாங்க. வாங்க, ஏய், வாங்க. வாங்க வாங்க வாங்க. தாலி பிரிச்சு கோக்க போறீங்களா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இவன் ஒரு தடவை தாலியை கட்டினதுக்கே நான் இவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல கிராண்டா வேற செலவு பண்ணி தாலி கட்ட சொல்றாங்களே. 10 ரூபாய்க்கு செலவு பண்ணாலே 100 ரூபாய்க்கு வேலை வாங்குவாங்க. இதுல என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. எங்க அண்ணா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். செய்வனா? நீ உன்னை காயப்படுத்திக்க, உன் கையை நீ கிழிச்சுக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா எனக்கு எதுக்கு தாலியை கட்டின? அதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் தினம் தினம் உன் டார்ச்சரை அனுபவிச்சு எனக்கு அப்படியே தலை வலிக்குது. இல்லனா வேற என்ன பண்ணிருப்பீங்க? உங்களை கட்டிக்கிறதுக்கு லைன்ல பொண்ணுங்க நின்னாங்களோ? உங்க அண்ணன் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருப்பாரோ? கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருந்திருப்ப. உனக்கெல்லாம் வாழ்க்கையே அமையாது. ஐயா அம்மா, நீ ஒன்னும் எனக்கு வாழ்க்கை பிச்சை எல்லாம் போட வேண்டாம். நான் தனியாவே ராஜா மாதிரி இருந்திருப்பேன். யார் உனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறதா சொன்னா? எப்படா உன்னை விட்டு விலகி போவேன்னு எனக்கு இருக்கு. அப்படியே நரகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் என்னால ஒத்துக்க முடியாது. இது சரியா வராது. இது என் அண்ணன் போட்ட ஆர்டர். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ முடியலன்னாலும் அந்த செயின் உன் கழுத்துக்கு வரும். ஏமாரா, இவங்களும் நம்மள மாதிரி தான் போல. பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. எது நம்மள மாதிரியா? மேடம், நான் உங்களை உண்மையாவே லவ் பண்ணேன். நீயும் பண்ண. என்ன நீ கொஞ்சம் பிகு பண்ணிட்டு இருந்த. ஆனா இவங்க 2 பேரை பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியல. அப்படி ஒன்னும் தெரியல. ஆனா எனக்கு அப்படி தோணல. அவங்க 2 பேருக்குள்ள ஆழமா கொஞ்சமா லவ் இருக்குன்னு தான் தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல சேருவாங்க.